ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சுயசார்பு இந்தியா இயக்கம் குறித்தும் அதனால் ஏற்பட்ட பலன்கள் குறித்தும் தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சமூக ஆர்வலர் திரு ரவிச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். சுயசார்பு இந்தியா இயக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவு உதவி இருக்கிறதா பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டது? இதனுடைய இலக்குகள் என்ன சார்? ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருந்து மேட் இன் இந்தியாங்கிறது இந்திரா காந்தி காலத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு பொருளாக தான் இருந்தது. ஆனால் நாம் எதை மேட் இன் இந்தியான்னு பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது. நாம் ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டம். நாம் செய்கிறத ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வளர்றதுங்கிறது ஒரு காலகட்டம். இறக்குமதியை குறைப்பதற்காக தயாரிக்கிறதுங்கிறது ஒரு காலகட்டம். இப்போ நாம் மோடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்குமதிகளை குறைக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இந்த மேட் இன் இந்தியாங்கிற வார்த்தை சுயசார்பு, சுய தன்னிறைவு, சுயநிதி அப்படிங்கிறதுல வர தொடங்கியது. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அதுதான். ஆரம்பத்தில் நாம் என்ன நினச்சோம், நாம் நமக்காக தயாரித்து கொள்வோம், மீதி இருக்கிறதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவோம். இது நம்மளுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷயத்தில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கினதே மிகப்பெரிய சாதனையாக, அதாவது வாங்கியது சாதனையாக பேசப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாமளாக இருந்தோம். இன்றைக்கி ஜெர்மனியோ ஜப்பானோ நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. நாம் 7% வளர்ச்சியில் இருக்கும். 3வது இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அது இயல்பாக நடந்துடும். அப்போ 30 வருடத்தில் 210க்கு தாண்டிடுவோம். இப்படி சிந்தனை எல்லாமே தூக்கத்தை துளைத்து வருகின்ற கனவுன்னு அப்துல் கலாம் சொன்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சு. சுயசார்பு, தன்னிறைவு அப்படிங்கிறது இறக்குமதியை குறைப்பதற்காக அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை பண்ணாங்க. பொருளாதாரம் ரீதியாக நான் என்ன பண்ணணும், 70% விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம 50% விவசாயத்திலேயே தன்னிறைவு அடைந்து இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபி, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களின் வித்தியாசங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறு பருவநிலை, நம்மிடம் இருக்கக்கூடிய நேஷனல் ரிசோர்ஸஸ், அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய நீர் வளம், அந்த மாதிரியான ஒரு விஷயம், இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு காற்றை நான் ஃபோன் பேசுகிறதுக்கு பயன்படுத்தலாம், காற்றை நான் ட்ரோனை ரெடி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம், காற்றை நான் விண்வெளிக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போது ஒரு பக்கம் டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது, நான் இறக்குமதி பண்ணுறேன், அதை நான் ஏற்றுமதி, அதாவது தன்னிறைவாக மாற்றணும். 2047 நம்ம 100 வருடத்தை எட்டும் பொழுது நாம் தன்னிறைவோடு இருக்கணும். வளர்ச்சி அடைந்த இந்தியா. இதுதான் அந்த மாற்று கேள்விக்கான, அந்த மாற்றி யோசின்னு சொல்கிற லேட்ரல் திங்கிங்கான விஷயம். ஏற்றுமதியை உயர்த்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, இறக்குமதியை குறைப்பது என்னுடைய நோக்கம். நிச்சயமா. அதாவது நம்ம கிட்ட வளங்கள் இருக்கு, அந்த வளங்களை வச்சு நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய இறக்குமதியை நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியும். இதனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஒரு சங்கிலி தொடர் போல தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறத நீங்க சொல்றதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த இயக்கத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு? எந்தெந்த துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? முதல்ல 5 வருட மோடி ஆட்சி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணார். எதுக்குன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது. ஸோ அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் நார்த் ஈஸ்ட் பகுதிகளை உயர்த்து கொண்டாட போகிறேன். அப்போது திரும்பி பார்த்தா இல்லைங்க, இன்னும் தமிழ்நாட்டிலே கழிப்பறை இல்லாத இடங்கள் இருக்குது, நீர் இல்லாத இடம் இருக்குது. ஸோ அந்த முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அடுத்தது அவருடைய ஃபோக்கஸாக இருந்தது. இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலில் இவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அர்பனைசேஷன் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம்னு இல்லாமல், செமி அர்பனைசேஷனை உடனே கொண்டு வரணும். எதிலிருந்து? கிராமத்திலிருந்து. கிராமத்தை என்ன பண்ணணும், அதனுடைய பூர்வீகத்தை, அதாவது அந்த ட்ரைபல் ஏரியாஸை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் திருப்பி செமி அர்பனுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி ஒரு 11 வருடங்களில் இத்தனை மடங்கு வித்தியாசப்பட்டு இந்தியா பூரா இன்னைக்கு 90% பேருக்கு நீர் இருக்குது, கழிப்பறை இருக்குது, அவங்க மின் விளக்கு இருக்குது அவங்க இடத்துலங்கிறத கொண்டு வர்றதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அங்கிருந்து சின்ன தொழிலை செய்து கொண்டிருந்தவன் அங்கிருந்து பெரிய தொழிலுக்கு வர்றான். அதாவது ஒரு நகரத்து பகுதிக்கு வேலை செய்து விட்டு திரும்ப அவனால் வீட்டுக்குள்ளே போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வரான். என்னுடைய கிராமத்தில் ரோடே இல்லை, சாலைகளே இல்லை, கழிப்பறை இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் அங்கே பக்கத்தில் ஒரு விவசாயத்தில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லப்படுறேன். அன்எம்ப்ளாய்டாக இந்தியா இருந்ததே இல்லை, அண்டர் எம்ப்ளாய்டாக இருந்தோம். அதாவது ஒரு வேலைக்கு 3 பேர் இருந்தால் போகிறோம்னா 5 பேர் இருந்தோம். அப்போது இதை சிதற அடித்து செய்ய வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனை வந்தது. அப்படித்தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுவதன் நோக்கம்
நீ உன்னோட இடத்துல உன்னுடைய திறமைக்கான இடத்துக்கு போய் நீ வேலை செய்து விட்டு சம்பாதிச்சுட்டு வர வேண்டும். அதாவது இப்போ வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியதன் மூலமாக எல்லா இடத்துக்குமே வந்து வளர்ச்சி அப்படின்றது சென்றடைஞ்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மூணா பிரிச்சுக்கோங்க. ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் இருப்பாங்க, எல்லா நகரத்துலேயும் இருப்பாங்க, எல்லா செமி அர்பன்லேயும் இருப்பாங்க. மனித வளம் தான் நம்மளுடைய அற்புதம், நம்மளுடைய நம்மளுடைய பலம். பெரிய பலம். உலகத்தை வந்து நீங்கள் மூணா பிரிக்க முடியும்னா சீனான்னு ஒன்று சொல்லிடலாம், மற்ற நாடுகள்னு ஒன்று சொல்லிடலாம். மனித வளம் அதிகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 5வது மனிதன் இந்தியன்கிற அடிப்படைக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணேன். என்னுடைய வளம் என்னன்னு நான் பார்த்தேன், என்னுடைய சொத்து என்னன்னு நான் பார்த்தேன், அதை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்த்தேன். ஸோ 11 வருடத்தில் மோடி வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாரா? பார்க்கின்ற விதத்தில் தான் அது மாறிச்சு, வேற எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பள்ளியில் போனீங்கன்னா கண்காட்சி மாதிரி அவங்க ஸ்கூலுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதிசயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. இந்த அதிசயங்கள் எல்லாமே நமக்கு அதிசயமாக தெரிஞ்சால் அது தப்பு. ஏன்னா இதெல்லாமே 60 வருட பழசு. இல்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா மினி ராக்கெட் ஏவக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த ஆமாம், அது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கல்வியில மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் கூட சொல்லலாம். டிவி மற்றதன் மூலமாக தெரிய ஆரம்பித்தது, இதெல்லாம் என்னாலையும் பண்ண முடியும்னு காட்ட ஆரம்பித்தது எல்லாமே கால மாற்றங்களினால் வந்ததுன்னாலும் ஃபோக்கஸ் வந்து, அதாவது எதை நோக்கி நான் செல்லுகிறேங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சோலார் சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் சோலார் வைங்கங்கிறாரு. சோலாருங்கிறது பெரிய பணம், ரொம்ப அதிகமாகும், என்னால் முடியாது, நான் கொடுக்குறேன், அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. மானியம் கொடுக்குறேன். அப்போது சோலார் நான் கொடுக்குறேன், நீ உன்னுடைய வீட்டுக்கான மின்னை வந்து அதுலேருந்தே எடுத்துக்கோ, உன்னிடம் உபரி வரும், அதை நான் வாங்கிக்கிறேன். மின் தொகுப்புக்கு கொடுத்துடலாம். இன்னைக்கு சிப்பில் நம்ம எங்கே இருக்கோம், சிப் மேனுஃபேக்சரிங்கில் எங்கே இருக்கோம், நம்மளே வந்து சொந்தமா தயாரிக்கிறோம். நம்ம வாங்கிட்டு இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது. இது எல்லாமே 2020 கோவிட் நமக்கு வந்து நிறைய நேரங்களை கொடுத்தது. ஆமா, நான் அதை தான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டம் வரும்போது தான் நம்மளுடைய பலம் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாதான் அவனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்றது புரியும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நம்ம அந்த கோவிட் வேக்சின் அப்படின்ற ஒரு தயாரிப்பை வந்து நம்ம கொண்டு வந்து இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சா? ஆமாம், அதாவது வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது தண்ணியில் தள்ளப்பட்டதுங்கிறது ஒன்று. கூடவே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், தண்ணி 3 முறை நம்மளை ஏற்றி விடும், அதுக்குள்ளே தப்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா அவுட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த லாக்டவுனுங்கிற ஒரு முறை ஏற்றி விட்டது. அதற்கு பிறகு நம்மளிடம் நேரம் இருந்தாங்க. அப்போது அந்த பீரியடில் கொடுக்கப்பட்ட நிறைய தளர்வுகள், வங்கியிலிருந்து முன்ன நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒன்று. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் அப் லோன் வாங்குவீங்க. 25-26 வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து 10 லட்ச ரூபாயும் 1 கோடி ரூபாயும் கொடுப்பதில்லை. ஒரு நாளைக்கு சுயேட்சை முறையில் ஒரு 1000 ரூபாயை நீங்கள் 1600 மாற்றுறீங்கன்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய பணக்காரன் செய்ய முடியாத ஒரு விஷயம். அந்த 1000 வைத்துக்கொண்டு நீ கந்து வட்டிக்கு வாங்காமல் நீ பண்ணு. அப்போ அந்த 600 ரூபாய் உனக்கு திரும்ப வருதா? இந்த 1000 உனக்கு டெய்லி ரொட்டேஷன் ஆகுதா? அந்த வட்டி பணம் உன்னிடம் இருந்து செலவாகாமல் தவிர்க்கப்படுகிறதா? இது ஒன்றை பெரிய அளவில் கொண்டு வரும். இப்படித்தான் ஒரு விஷயத்தை அணுகிச்சு இந்த அரசு. உதாரணத்துக்காக சொல்கிறேன், டிஜிட்டல் யூபிஐ கொண்டு வரும்பொழுது எல்லாரும் விமர்சித்தாங்க, அது எப்படி, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஜிஎஸ்டியில் வந்து 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்கள பற்றி தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், 20 லட்சத்துக்கு கம்மியாக சிறு குறு செய்கிறவங்க வந்து அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதினா விற்கிறவங்க, மல்லிப்பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, ரொம்ப சிறு வியாபாரிகள் கூட யூபிஐ பரிவர்த்தனையை யூஸ் பண்ணுற அந்த இதை பார்க்குறோம் நம்ம. ஆனால் அதில் நீங்கள் என்ன உத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது செய்வதற்கு 3 விஷயம் வேணும். இப்போ எங்கிட்ட ஒரு QR கோடு இருக்குது, நீங்கள் ஃபோன்ல இருந்து கொடுத்தீங்கிறதோட முடிகிற விஷயம் இல்லை. அவன் எங்கெல்லாம் வங்கி கணக்கு வேணும். அதுதான் ஜன்தன் திட்டம் உருவாக்கி கொடுத்துருச்சு. அதாவது ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யணும். அடுத்தது இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கணும். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மொபைல் ஃபோன் வந்த காலத்தில் வீட்டில் இருந்து டவர் கிடைக்கல அப்படின்னு இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் புதினாவை விற்க முடியாது. ஸோ ஒரு பக்கம் இன்டர்நெட்டை கொடுத்தாங்க, ஒரு பக்கம் வங்கி கணக்கை கொடுத்தாங்க, ஒரு பக்கம் அந்த வியாபாரத்தை இலகுவாக மாற்றினாங்க. இப்படித்தான் சிந்தனை மாற்றம் வர தொடங்கியது. அதுதான் உங்களுடைய 2வது கேள்விக்கு பதிலாக நான் வைக்கிறேன். நிச்சயமா சார். அதாவது தொழில் தொடங்குவதற்கு உகந்த ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க, கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தேவையான அந்த வங்கி கணக்கு அப்படிங்கிறது, எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட
அந்த ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆத்ம நிபாருங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது, நானே எனதாக தன்னிறைவோடு என்னுடைய நிதியை வைத்துக்கொண்டு செய்யணும்னு சொல்லும் பொழுது பழங்குடியினர்களை வெளில கொண்டு வராங்க, பாரம்பரிய தொழில்கள் செய்கிறவங்கள வெளில கொண்டு வராங்க. அதுக்கு வந்து தனியாக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வராங்க. விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் வந்து கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் கரெக்டாக சின்னதாக அந்த செக்மெண்ட் வைஸ் எடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வேளாண் ஆகட்டும் அல்லது விவசாயமாகட்டும் எவ்வளோ முன்னேற்றங்கள் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லும்போது வியப்பாக இருக்கும். நிச்சயமா சார். அதாவது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் அப்படின்றது வேகப்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எந்தெந்த துறைகள் வந்து இதுல வந்து அபார வளர்ச்சி பெற்றிருக்கின்றன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? நீங்க உங்களுடைய பார்வையில எந்தெந்த துறையெல்லாம் வந்து அபார வளர்ச்சி பெற்றதா பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து 2 விதமாக நீங்கள் பாருங்கள். பெண்கள், ஏழைகள், இளையோர், இளைஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தாரு. இவங்கள தான் நம்ம உயர்த்தணும். அது அவங்களுடைய வளர்ச்சியை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பிரதமர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். நாட்டோட வளர்ச்சியில இவங்களுடைய வளர்ச்சியும் இருக்கணும். இவங்க வளர்ந்தாதான் நாடு நாடு வளருங்கிற வளரும். இவங்களுடைய அடிப்படையில் பங்களிப்பு இல்லாம நாட்டோட வளர்ச்சி இல்லைங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அது வந்து ஒரு நோக்கம். அதாவது நான் எதை வந்து யாரை நோக்கி போறேங்கிறது ஒரு நோக்கம். இன்னொன்று வந்து நான் எதையுமே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. என்னுடைய நோக்கமே பொருளாதாரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வைப்ரண்ட் டெமோகிராஃபி அண்டு சிஸ்டமு, அதுக்கப்புறம் டிமாண்ட். இதுதான் 5லையும். ஸோ யார் வளர்ந்தாங்கன்னு நீங்கள் கேட்குறதா இருந்ததுன்னா 92, 93லாம் இஸ்ரோ ஃபெயிலியர். இன்றைக்கி இஸ்ரோ வந்து கிட்டத்தட்ட எத்தனை தேசங்களுக்கு அவங்களுடைய விண்வெளியை ஏவி தருகிறது. நான் என்னோடது அனுப்புறதே ஒரு பெரிய விஷயமா நினைத்து கொண்டு செய்திருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி பிற நாடுகள் என் நாட்டில் நான் பண்ணுறதை விட இந்தியாவில் பண்ணால் செலவு கம்மி அப்படிங்கிற அடிப்படையில் செலவு கம்மி அப்படின்றத காட்டிலும் தரம் வந்து சிறப்பா இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஒத்துக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன். உள்ளூரில் நீங்கள் எது வாங்கினாலும் அங்கே தரம்ங்கிறது வந்து 2ஆம் பட்சமாக கூட இருக்கலாம். ஆனால் இறக்குமதியிலையோ ஏற்றுமதியிலையோ தரம்ங்கிறது 2ஆம் பட்சமாக இருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடுது. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா பார்லிமெண்ட்டில், அதில் பாஸ் பண்ண ஒரு பில் இஸ்ரோவுக்கு தயாரிப்பதற்காக உபகரணங்களை தயாரித்து கொடுப்பதற்கு தனியாரிடம் கொண்டு போய் கொடுக்குறோம். இதெல்லாம் கொள்கை முடிவுகளாக எடுக்கப்பட்டு கடந்த 11 வருஷத்துல வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமா. அதாவது தனியார் பங்களிப்பையும் வந்து ஊக்குவித்து தான் வந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இப்போ விண்வெளி துறையில வந்து இஸ்ரோவோட சாதனைகள் வந்து அளப்பரியது அப்படின்னு சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. வேளாண் துறையோட முன்னேற்றங்கள் என்ன சார்? நம்ம நாட்டோட உயிர் நாடி அப்படின்னு சொன்னா உழவு மற்றும் நெசவு தொழில்களை வந்து நம்ம சொல்லுவோம். வேளாண் துறையில வந்து நம்ம வந்து நிலப்பரப்பு கம்மியா இருந்தாலும் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த அளவுக்கு தன்னிறைவு அடையிறதுக்கு வந்து இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு ஊன்றுகோலா இருந்தது? 5 பிரச்சனை எந்த விவசாயத்துக்கும் இருந்தது காலகாலமாக. என்னுடைய பொருளுக்கு இவ்வளவு குறைந்தபட்ச விலை அப்படிங்கிற அடிப்படை எனக்கு வந்து நிர்ணயிக்கப்படலை. அப்படி நிர்ணயித்தா அந்த உள்ளூர் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதை எடுத்து கொண்டு போய் நாக்பூரில் விற்றா எனக்கு அதிக பணம் வரும், அல்லது நாக்பூரில் விவசாயம் செய்கிறவன் கொண்டலம்பட்டியில் வந்து விற்றா நல்ல பணம் வரும்னு யோசிக்கக்கூடிய திறனில் இல்லை. ஆனால் இந்த டெக்னாலஜி எல்லாம் அவன் முன்னாடி இருந்தால் ஃபஸ்ட்டு யோசனை ட்ரோனில் வந்து தண்ணி ஊற்றினா ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலையை வந்து எளிதாக்குறது மூலமா வந்து அதனுடைய திறனை அதிகரிக்க முடியும்ன்றத அரசு வந்து புரிஞ்சிருக்கு. 5 விதமாக. அதாவது ட்ரோன்ஸை கொண்டு வர்றோம். தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையாக பார்க்காம எப்படி தீர்க்கலாம், இதில் பெண்களை எப்படி ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரணும். வடக்கு மேற்கு மாநிலங்கள்ல எல்லாம் ட்ரோன் தீதினே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சுய தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்க இருந்த இடத்துல இருந்து அதை பண்ணலாங்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த பருவநிலைகள் எப்படி இருக்குங்கிறத உலக டெக்னாலஜியை விட நம்மளால் ஏன் சொல்ல முடியும்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்டையர் டெக்னாலஜியை மனசில் வச்சுக்கிட்டு உன் பருவநிலை எப்படி இருக்குது, இதை நீ செய்தால் நல்லது, இதை நீ கொண்டு வரதா இருந்தால் பார்த்துக்க, உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்போ ஃபெர்டிலைசரில் ஏதாவது பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி இந்த மினிமம் ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு மிடில் மேன்ஸை நான் குறைக்கணும். நான் உற்பத்தி செய்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் நடுவில் நான் மிடில் மேன்ஸை குறைக்கணும். இதில் சில விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துகிட்ருக்கிறது. மழை வரும்போது சேமிப்பு கிடங்கள் இல்லை, ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுங்கிறதெல்லாம் நாம் அடுத்தடுத்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த விவசாயிக்கு என்ன மாதிரியான தகவல் வேணும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாச்சரியங்கள்லேருந்து அவன் எப்படி வெளில வரணும், என்னுடைய நிலம் இதுதான், எனக்கு இது போரும் அப்படிங்கிறதுலேருந்து அவன் எப்படி வரணும், நீ செய்கிற உற்பத்தி உன்னுடைய வயிற்றுக்கானது அல்ல அப்படிங்கிறத புரிய வைக்கணும். கிசான் கார்டு கொடுப்பதன் மூலமாக 6000 ரூபாய் உனக்கு வாங்குறதுக்கு இந்த ஹெக்டேருக்கு வந்து அவ்வளோதாங்க செலவாகும், ஒரு ஏக்கர்னால் இவ்வளோ தான் செலவாகும் அப்படிங்கிறத கொடுப்பதன் மூலமாக பண்ணி
இப்படித்தான் வேளாண் துறையை வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்திருக்காங்க இன்னைக்கு தண்ணீரை. நிச்சயமா சார். நேயர்களே, சுயசார்பு இந்தியா இயக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.